டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக கால்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளில் நம்முடைய இயக்கத்தையும் சரி நம்முடைய அழகையும் சரி பாதிக்கக்கூடிய, ஏன் இன்றைக்கு பக்கவாதம் போன்று மாரடைப்பு போன்று இன்றைக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நோயாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் தான். நம்ம எல்லாரும் யோசிப்போம், சார் என்ன சார் வெரிகோஸ் வெயின்ல உயிருக்கு ஆபத்தான்னு கேட்போம். நிச்சயமாங்க. ஏன்னா வெரிகோஸ் வெயின் நோய் இன்றைக்கு வெறும் இரத்த குழாய் சார்ந்த நோயாக இல்லாமல் இரத்த ஓட்டத்தை குறைக்கின்ற நோயாக மாறி, அதை விட முக்கியமாக இந்த இரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்த பிறகு கால்களில் இருக்கக்கூடிய நிறமாற்றங்களும் அரிப்புகளும் குழிப்புண்களும் ஆறாத புண்களும் அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட நமக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய அளவுல பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்றைக்கு நம்ம இருக்கோம். இன்றைக்கு இந்த குழிப்புண்கள், ஆறாத புண்கள், இரத்த குழாய் பாதிப்புகள், அதில் ஏற்படுகின்ற இரத்த கட்டிகள் உடல்ல பரவும் போது திடீர் மாரடைப்பு, திடீர் பக்கவாதம் மற்றும் நுரையீரல் பாதிப்பாக பல்மனரி எம்பாலிசம் சொல்லக்கூடிய சிரமம் வரை நம்மை பாடாய்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். அப்ப இது சார்ந்த சிரமங்களை நாம் தவிர்க்க வேண்டும்னா வெரிகோஸ் வெயினுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு சொல்லப்படுவதையும், அறுவை சிகிச்சையை தேடி தேடி போய் செய்து கூட அறுவை சிகிச்சை செய்த காயம் கூட ஆறாமல் என்னை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப வெரிகோஸ் வெயின் நோயை எப்படி நம்ம குணப்படுத்துறது? வெரிகோஸ் வெயின் நோயை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய 5 வழிகளை நம்ம பார்க்கலாம். முதல் வழி, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான வழி, L10. இன்றைக்கு முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை விட சனியுடைய ஒரு பாதம்னு சொல்லுவோம். இன்றைக்கு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்கன்னா இந்த முட்டுக்கு கீழே பாத பகுதி அனைத்துமே சனியுடைய ஆதிக்கம் உடையது. அந்த சனியுடைய ஆதிக்கத்தால், சனியுடைய உக்ர குணத்தால் ஏற்படக்கூடிய நோயாகத்தான் இரத்த குழாய் நோயான வெரிகோஸ் வெயினை, ஆறாத புண்களை நம்ம பார்க்கணும். அப்ப அதை சரி செய்யணும் அப்படின்னும் போது நாம் எடுக்க வேண்டிய முயற்சி எள் அரைத்து 10 போடுவது. ஒரு 100 கிராம் அளவுக்கு எள் எடுத்து அதை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில எழுந்த உடனே மிக்சர்ல போட்டு லேசான அளவு பால் சேர்த்து நல்ல மைய அரைத்து எடுக்கக்கூடிய விழுதை நன்றா திக்கா அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய இடங்கள்ல பூசி 1 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து கால் கழுவக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறது இன்றைக்கு வெரிகோஸ் வெயினை குறைக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய, ஆறாமல் இருக்கக்கூடிய காயங்கள் சார்ந்த வெரிகோஸ் வெயினை கூட குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த சிகிச்சைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வெரிகோஸ் வெயின் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள், மாலை நேரங்கள்ல கால்கள் வீங்கி விட்டது, எது செய்தாலுமே என்னால் சிறிது கூட வேலை செய்ய முடியவில்லைங்கிற சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே இந்த வெரிகோஸ் வெயின் சார்ந்த சிரமத்தை குறைப்பதற்கு அடிப்படையாக 1, 2, 3 நிலைகளில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின் நோயை குறைத்துக் கொள்வதற்கு இந்த L10 ஒரு சிறந்த ஒரு முதலுதவி மருந்து, ஒரு மருந்துனே நம்ம சொல்லலாம். இந்த L10 மட்டுமே இட்டு இன்றைக்கு வெரிகோஸ் வெயினிலிருந்து குணமானவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, பொதுவா நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்கள்ல மிக முக்கியமான பொருட்களாக நாம் பார்ப்பது எது? வெங்காயம். இந்த வெங்காய செடியுடைய தாள் பகுதின்னு சொல்லுவோம், வெங்காயத்தாள்னு சொல்லுவோம். இந்த வெங்காயத்தாள் அப்படிங்கிறது உணவாக நிறைய பேர் பயன்படுத்தக்கூடியது. என்னோட ரொம்ப பெரிய ஃபேவரட்னு சொல்லுவோம். என்னுடைய பாட்டியார் இருந்த காலத்துல எனக்கு வேற எந்த உணவுமே தேவையில்லை, வெறும் வெங்காயத்தாளையும் அதிலிருந்து செய்யக்கூடிய ஒரு காரக்குழம்பு மாதிரி செய்யக்கூடிய ஒரு குழம்பு இருந்தா போதும். பாருங்க, இப்ப கூட நான் சொல்றேன், என்னோட நாவில் எச்சி உருவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சுவையான ஒரு உணவு வெங்காயத்தாள். அந்த வெங்காயத்தாளை எடுத்து அது கூட காலிஃப்ளவர்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த முட்டைக்கோசு வகை சார்ந்த காலிஃப்ளவரை போட்டு நன்றாக மைய அரைத்து அதை கால் முழுவதும் பூசி குளிக்கின்ற ஒரு பகுதி அப்படிங்கிறது இன்றைக்கு வெரிகோஸ் வெயினுக்கு மிகச்சிறந்த மருந்து. L10 தான் த பெஸ்ட். செகண்ட் பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் காலிஃப்ளவரை நம்ம சொல்லலாம். மூன்றாவது, இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் சார்ந்த சிரமங்கள் ஏற்படும் போது அதில் இருக்கக்கூடிய இரத்தத்தை, கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இரத்த மோட்சண சிகிச்சை அப்படிங்கிறது இன்றைக்கு ஆயுர்வேதத்துடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அட்டை பூச்சியை வைத்து கால்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தை கடித்து வெளியேற்றக்கூடிய சிகிச்சை
அவ்வளவு அழகாக, அவ்வளவு சிறப்பாக நமக்கு இந்த இரத்த குழாயில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றி விடுவதை பார்க்க முடியும். சர்க்கரை நோயாளிகள் இதை செய்து கொள்ளக்கூடாது. சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்து கால்களில் இரத்த குழாய்களில் தேங்கி கிடக்கக்கூடிய இரத்த ஓட்டம் சார்ந்த கழிவுகளை அட்டைப்பூச்சியை வைத்து கடித்து எடுத்து விடும்போது இரத்த ஓட்டம் சீராவது மட்டுமல்ல, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். நான்காவது, இன்றைக்கு எவ்வாறு L10 நமக்கு உதவி செய்கிறதோ அதே போல நமக்கு உதவி செய்யக்கூடிய மற்றும் ஒரு சிறந்த சிகிச்சை என்ன தெரியுமா? சுடுநீர் குளிர்ந்த நீர் சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஒரு அரை வாளி அளவுக்கு ஒரு பக்கெட்ல ஐஸ் வாட்டர் போல இருக்கக்கூடிய குளிர்ந்த நீரை எடுத்துங்க. இன்னொரு பக்கெட்ல வெந்நீர், இளம் சூடான வெந்நீர் எடுத்துங்க. இந்த குளிர்ந்த நீர்ல முட்டு அளவுக்கு, காஃப் மசில் முழுகுகின்ற அளவுக்கு கால்களை ஒரு 15 நிமிடம் வைங்க. திருப்பி அந்த கால்களை நேரா எடுத்து வெந்நீர் இருக்கக்கூடிய அந்த பக்கெட்ல ஒரு 15 நிமிடம் வைங்க. திருப்பி குளிர்ந்த நீர், திருப்பி சுடுநீர், திருப்பி குளிர்ந்த நீர், திருப்பி சுடுநீர்னு 15 நிமிடமாக 6 முறை இதை செய்யுங்க. அப்ப என்ன ஆகும்னா, இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தில் தடை செய்யக்கூடிய பலவீனமடைந்திருக்கக்கூடிய வால்வுகள் உங்களுக்கு பலமாகும் போது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயினுடைய பாதிப்புகள் குறைந்து போறதை பார்க்க முடியும். ஒரு முதல் நிலை, 2ஆம் நிலை அல்லது 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் கூட இந்த வெரிகோஸ் வெயின் சார்ந்த இந்த ஒரு சுலபமான சிகிச்சையை செய்து கொள்ளும் போது அவ்வளவு பெரிய மாற்றம் உடல்ல ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு குளிர்ந்த நீர் சுடுநீர் சிகிச்சை நேச்சுரோபதி மருத்துவத்துல அவ்வளவு சிறப்பாக, மருந்தற்ற மருத்துவமாக இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் நோயை குறைத்து விடுவதை நாம் பார்க்கிறோம். 5வது, விளக்கெண்ணெய் குளியல். பொதுவாகவே நாம் தமிழர்களாக இருக்கும்போது விளக்கெண்ணெயை உட்புறமும் வெளிப்புறமும் பயன்படுத்தக்கூடிய கலாச்சாரத்தோடு வாழ்ந்தவர்கள். ஆனால் நிறைய மாற்றங்களில் ஒரு மாற்றமாக இன்றைக்கு விளக்கெண்ணெயை பயன்படுத்துவதை விட நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்லக்கூடிய உடலுக்கு கெட்டது விளைவிக்கக்கூடிய எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்துறோம். விலை மிகுந்த ஆலிவ் ஆயில் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை கூட விளக்கெண்ணெய் மேல் வைக்காத ஒரு பரிதாப நிலை தான் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஒரு 20 மில்லி அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்து சூடு செய்து இடுப்பிலிருந்து கால் வரை தடவி அரை மணி நேரம் கீழிருந்து மேற்புறமாக மசாஜ் செய்து பிறகு வெந்நீர் வைத்து குளிக்கக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம செஞ்சோம்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள் சீராவது மட்டுமல்ல, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுவது மட்டுமல்ல, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகள் மூலம் வெளியேற்றக்கூடிய அவை அனைத்துமே நீங்கி போய் இரத்த ஓட்டம் புதிதாக கால்களில் பாய ஆரம்பிக்கும் போது வெரிகோஸ் வெயினால ஏற்படுகின்ற வலிகளும் மாற்றங்களும் மிகச்சிறப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த 5 விஷயத்தை நீங்க வீட்டுல தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாலே உங்களோட ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்கலாம். ஆனா நிறைய பேர் சொல்லக்கூடியது, எனக்கு L10 எப்படி போடுறதுன்னு தெரியல, எனக்கு காலிஃப்ளவர் அரைச்சி எப்படி போடுறதுன்னு தெரியல சார், நீங்க சொல்ற சுடுநீர் குளிர்ந்த நீர் சிகிச்சை எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, விளக்கெண்ணெயை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அலர்ஜி சார், அதை போட்டு வாஷ் பண்றதெல்லாம் செய்ய முடியாது, சுலபமாக எனக்கு இந்த வெரிகோஸ் வெயினை குறைக்க குணப்படுத்த ஏதேனும் ஒரு வழிமுறை சுலபமாக மாத்திர மாதிரி முழுங்குற மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அதற்கு சிறந்த தீர்வு தான் ஹிருத் கேர் மாத்திரைகள். இந்த ஹிருத் கேர் மாத்திரைகளை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு வெந்நீரோடு சாப்பிடும் போது, அதே போல மகாராஜ தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெயை ஒரு 20 மில்லி அளவுக்கு எடுத்து இடுப்பிலிருந்து கால்வரை தடவி வெந்நீர் வைத்து குளிக்கின்ற ஒரு வரைமுறையை நாம் செய்யும் போது இந்த ஹிருத் கேர் மாத்திரைகள் இரத்த குழாய், இரத்த ஓட்டம், இரத்த வால்வுகள், இதயம் சார்ந்த உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த காயகல்ப மருந்தாக இருக்கிறதுனாலையும், மகாராஜ தைலம் வெளிப்புறமாகவே இரத்த ஓட்டத்தை தூண்டி காலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை மீண்டும் உடலுக்குள் கொண்டு வந்து சுத்தி செய்கின்ற அளவுக்கு உதவி செய்கின்ற வெளிப்புற மருந்தாக இருக்கிறதுனாலையும் இந்த வெரிகோஸ் வெயின் சார்ந்த சிரமங்கள் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். L10 தான் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதே போல விளக்கெண்ணெய் தேய்த்து குளிப்பது செகண்ட் பெஸ்ட்னு சொல்லலாம். நேரம் இருப்பவர்கள், ஓய்வில் இருப்பவர்கள் வெந்நீர் குளிர்ந்த நீர் சிகிச்சையை மேற்கொள்ளலாம். இதெல்லாம் உங்களால செய்ய முடியும்னா உங்களுக்கு இந்த மாத்திரை, மகாராஜ தைலம் எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் செய்ய முடியாதவங்க ஹிருத் கேர் மாத்திரைகளை, மகாராஜ தைலத்தை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. நல்ல மாற்றமும்
வலிவேதனை குறைந்து கால்களுடைய வீக்கம் சார்ந்த சிரமங்கள் மாறிவிடுவதை பார்க்க முடியும். வெரிகோஸ் வெயினோடு போராடி கொண்டிருப்பவர்கள், நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. பொதுவா இன்றைக்கு L10 இட்டு ஒரு வாரம் தொடர்ந்து அதை செய்து 8ஆம் நாள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து L10 போட்டதால் உங்களுக்கு கிடைத்த நல்ல பயன்கள் என்னங்கிறத என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. குளிர்ந்த நீர், சுடுநீர் சிகிச்சை உங்களுக்கு எவ்வளவு பலன் கொடுத்தது அப்படிங்கிறதையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. மீண்டும் இது சார்ந்த கேள்விகள் ஏதேனும் இருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது இதற்கான விடையளிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.